ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாகட்ட பார்க்கலாமா வாங்க. ஸோ நல்லா மழை இன்றைக்கி காலையிலேருந்து. ஸோ காலையில் எழுந்திரிச்சி வந்ததுக்கு உடனே வெளியில் கொஞ்ச நேரம் உட்காரலான்ட்டு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் குயிக்காக வேலை செய்யணும்ல, 2 பேர்த்தையும் கிளப்பிடணும். அதனால் கொஞ்ச நேரம் இப்போ வெளியில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதை வீடியோ எடுக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ன பூ தான் பூக்கல, பட் அழகாக இருந்துச்சு செடியெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டிருந்தேன். மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, ஸோ அதனால் பூ வச்சு எனக்கு தெரிஞ்ச கோலம், அதாவது கோலம் ஓரளவுக்கு போட தெரியும், ரொம்பலாம் போட தெரியாது எனக்கு. அந்த வளைவின சுழி அதெல்லாம் சுழிவாக போடுறது அது வராது. அதனால் ஓரளவுக்கு போடுவேன், அவ்வளோதான். இது ஈவினிங் டைமு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த பாண்ட்ஸ் ஒயிட் பியூட்டி பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் இது ஃபேஸ் வாஷு. ஆக்சுவலாக ஒயிட் பியூட்டி கிடையாது. இந்த ஃபேஸ் வாஷ் நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேன். நல்லா ஓரளவுக்கு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின் ஒயிட்டாக ஆன மாதிரி ஆயிரும். அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த டர்ட் அழுக்குலாம், முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ அதனால் நான் அது யூஸ் பண்ணுவேன். ஸோ ஈவினிங் டைமில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய காஃபி டைமு. ஸோ காஃபி கண்டிப்பாக எடுத்துக்குவேன். குடிச்சிட்டு அப்படியே வெளியில் வந்தேன். சரி, இப்போ உட்காரலாம், டைம் இப்போமாவது கிடைக்கும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சன்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் வீட்டில் மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எப்பயும் போல் தான். சரி, என்ன செய்கிறதுன்னு ரொம்ப பிளானிங் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி சப்பாத்தி பண்ணுவோம் இன்றைக்கி, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நல்ல இதாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நினச்சேன். ஏன்னா தோசை இட்லி அந்த மாதிரியே போயிட்டு இருந்ததா. சரி, இது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு சரி சப்பாத்தியே பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணேன். இந்த சப்பாத்தி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா தேய்ச்சிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிச்சுட்டு இந்த மாதிரி மாவு போட்டு இப்படி தேய்ச்சிங்கனாவே நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் சப்பாத்தி. இதை நல்லா ஓரளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய் ஊற்றினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ளஃப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் பாலக்கீரையும் போட்டு சின்ன மசாலாவாட்ட பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதான் வச்சு இன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோட பார்க்கலாம். மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.